அந்த ஜாம்பிஸ்லாம் வந்துட்டு இவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணது. பட் இருந்தாலும் அவங்க எல்லாரும் வந்து தப்பிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்காக ஒரு பில்டிங்கில் போகிறாங்க, அதாவது ரேடியோ டவர். ஸோ அங்கேருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்லி போய் பார்க்கலான்னு போகிறாங்க. பட் அங்கே போனால் நம்ம சாம் வந்து ஆல்ரெடி இந்த ஜாம்பியால் கடிப்பட்டிருக்காரு. ஸோ அவரை வந்துட்டு நம்ம காப்பாற்றிருக்காங்க. நம்ம ஹென்றி வந்து சாம போட்டு தள்ளிடுறாரு. அதே மாதிரி என் தம்பியை போயிட்டா நான் ஏன் உயிரோடு இருக்கணும்னு சொல்லி தானும் வந்து சுற்றிக்கிட்டு செத்துடுறாரு. ஸோ நம்ம ஜோயிலையும் வெளியும் எப்படின்னு அந்த பிரிட்ஜை தாண்டிட்டு அங்கேருந்து நம்ம டாமியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டேம் ஒன்று இருக்குது. அந்த டேமில் தான் நம்ம டாமி இருக்காரு. ஸோ நம்ம ஜோயில் வந்து டாமியை மீன் பண்ண அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டாமி கிட்ட வந்து இந்த மாதிரி ஹெல்ப் கேட்குறாரு. ஸோ டாமியை வந்து இந்த மாதிரி ஃபயர் ஃப்ளைஸ்லாம் இப்போ இந்த மாதிரி ரிசர்ச்சர்ஸ்லாம் கொலராடோ யூனிவர்சிட்டியில் தான் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் வேணால் அங்கே போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜோயிலும் எலியும் சரி நாங்கள் மட்டும் போகிறோம், நீ இங்கே இரு, அதனால் நாம் போயிட்டு வேலைலாம் நல்லா உண்டு அப்புறம் திருப்பி வந்து தங்குறதுக்கு ஒரு சேஃப்டியான இடம் வேணும். ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம டாமி அங்கேயே தங்க விட்டு நம்ம 2 பேரும் அதாவது ஜோயிலும் எலியும் சேர்ந்து கொலராடோ யூனிவர்சிட்டி போகிறாங்க. அங்கே போனால் மொத்தமாக காலியாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்னடா நடக்குதுன்னு பார்த்தா அங்கேயும் திருப்பி இந்த ஹண்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஹண்டர்ஸும் அந்த சண்டையில் நம்ம ஜோயில் வந்து மேலேருந்து கீழே வந்து அவரோட வயசில் ஒரு கத்தி குத்திடுது. ஸோ அதனால ரொம்பவே லைக் டேமேஜ் ஆகிட்டாரு. ஸோ நம்ம எலி வந்துட்டு நம்ம ஜோயில கொண்டு போய் பக்கத்தில் இருக்க ஒரு மாலில் படுக்க வச்சுட்டு நான் உங்களுக்காக மெடிசன்ஸ் எடுத்துடுறோம்னு சொல்லி கிளம்புறாங்க. ஸோ கிளம்பும்போது தான் அந்த ஹண்டர்ஸோட லீடரை மீட் பண்ணுறாங்க. அந்த ஹண்டர்ஸோட லீடர் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீ அப்படியே ஓடி போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்ககிட்ட சொல்லிட்டு பின்னாடி 4-5 பேரை வந்துட்டு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அதாவது அவரோட ஜோயில் எங்கே இருக்காங்க அவங்களையும் தூக்கிட்டு 2 பேரும் தூக்கிட்டு வந்துருக்காங்க. இது தெரிஞ்ச நம்ம எலி எப்படியோ வந்து நம்ம ஜோயிலுக்கு அந்த மெடிசனை கொடுத்துட்டு வெளியில் வந்து அந்த போர்ஸோட அடித்து ட்ரை பண்ணுறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்ட நம்ம எலியை வந்துட்டு அவங்க லைக் அறுத்து சாப்பிட்றதுக்காக டின்னர் டேபிளில் படுக்க வைக்கிறாங்க. பட் அந்த டைமில் நம்ம எலி சொல்கிறா நான் ஆல்ரெடி வந்து கடிப்பட்டிருக்கேன், ஐம் இன்ஃபெக்டட் அந்த மாதிரின்னு. ஸோ அவங்க வந்து ஒரு செகண்ட் யோசிக்கும் போது எப்படியோ அடித்து தப்பிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களால முடியல, திருப்பி மாட்டிக்கிறாங்க. ஸோ மாட்டிக்கிட்ட அப்புறம் அவங்களுக்கு வேறு வழி தெரியல, கையில் கடிச்ச கத்தி வச்சுட்டு ஒரே போட்டு தள்ளிடுறாங்க அந்த டேவிடை. அப்போ வந்து கரெக்டாக நம்ம ஜோயில் வந்து இந்த மாதிரி நம்ம எலியை வந்து காம் டவுன் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கொலராடோ யூனிவர்சிட்டி அங்கே அவங்க இல்லைன்னு தெரியுது. ஸோ இவங்க எல்லாரும் இருக்க ஒரே இடம் மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸான அந்த சால்ட் லேக் சிட்டி அங்கே தான் இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு எல்லாரும் வந்து இப்போ சால்ட் லேக் சிட்டிக்கு போகிறாங்க. பட் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எலி வந்து லைக் தண்ணியில் முங்கிடுறாங்க. ஸோ அதனால அவங்க லைட்டாக ஹார்ட் ஸ்டாப் ஆகிடுது. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம ஜோயில் வந்து அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. இதுக்குள்ளே நம்ம ஃபயர் ஃப்ளைஸ் வந்து இந்த மாதிரி எலியும் பிடிச்சிக்கிட்டு சால்ட் லேக் சிட்டி அந்த மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுறாங்க. ஸோ அங்கே போன அப்புறம் தான் நம்ம மார்லின் திருப்பி இன்ட்ரடியூஷன் ஆகிறாங்க. ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எலிக்கிட்ட வந்து ஒரு இம்யூன் சக்தி இருக்கு, அது வந்து பிரெயினில் தான் இருக்குது. ஸோ அந்த பிரெயினில் இருக்குன்னு அதை தனியாக பிரித்து எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக நிறைய மெடிசன் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோயில் வந்துட்டு என்னது பிரித்து எடுக்க போகிறீங்களா அப்படின்னா மூளை வேலை செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்வியஸ்லி அவன் வந்து இறந்து போயிடுவான். ஸோ இந்த இதில் வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம ஜோயில் வந்து தன்னோட மகளை 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம எலியை வந்துட்டு தன்னோட மகளாகவே நினச்சிட்டு இருக்கனால நம்ம ஜோயில் என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது மொத்த ஹாஸ்பிட்டல் இருக்க எல்லாரையும் வந்து கொண்டுட்டு டாக்டர் உட்பட எல்லாரையும் கொண்டுட்டு நம்ம எலியை கொண்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. நம்ம கரெக்டாக மார்லின் வந்து இந்த மாதிரி நீ செய்கிற தப்பு, உன்னோட நலத்துக்காக இது எல்லாரையும் வந்து நீ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜோயல் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மார்லினை போட்டு தள்ளிட்டு நம்ம எலியை தூக்கி எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க. ஸோ எலி வந்து கேட்குறான் இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் நல்லா முடிஞ்சுதான், எல்லாருக்கும் மெடிசன்ஸ் ரெடி பண்ணிட்டீங்களான்னு. ஸோ அப்போ ஜோயல் சொல்கிறாரு இல்லை இந்த மாதிரி ஃபயர் ஃபைட்டர்ஸ் இந்த மாதிரி உடம்புல இருக்க வேக்சினாக யூஸ் பண்ண முடியாதாம், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்கள தேடி போயிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வேக்சின் கண்டுபிடிச்சாலும் அது வந்து எந்த ஒரு யூஸுமே இருக்காது அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த டாமியோட இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போன அப்புறம் நம்ம எலி திருப்பி கேட்குறாங்க உண்மையை சொல்லுங்கள், கண்டிப்பாக நீங்கள் சொன்னதுலாம் உண்மைதானா ஃபயர் ஃப்ளைஸை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஜோயிலும் ஆமாம் நான் சொன்னதுலாம் உண்மைதான், நான் சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எலியும் மண்டி ஆட்டிடுறாங்க. அதோட கட் பண்ணி லாஸ்ட் ஆஃப் அஸ் முடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆஃப் அஸ் 2 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் இந்த ட்ரெய்லர் போய் செக் பண்ணுங்க, ரொம்ப அமேசிங்காக இருக்குது.
லெவல்ல இருக்கு. இந்த லாஸ்ட் எஃபர்ட்ஸ் மூவி கேம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா அவார்டையும் வின்